Hello guys, welcome to Share Market Tamil. Market close ஆயிடுச்சு 4:30 கிட்ட ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல பொறுத்த வரைக்கும் 1.73% கிட்டத்தட்ட 306 பாயிண்ட் கிட்ட டவுனில் போயிருக்கு. FIS உடைய வேலையாக தான் இருக்கும், பிடிச்சி காட்டுத்தனமாக எல்லாத்தையும் விற்று விட்ருக்காங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 2% கிட்ட ஃபாலோ ஆகிருக்கு. அநேகமாக FIS என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. அநேகமாக மார்க்கெட்டை கொண்டு போய் ஒரு 14,000 கிட்ட சப்போர்ட் எடுக்க வைக்கலாமா அப்படி லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ, இல்லை அதுக்கும் கீழே 17,500 எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. பார்ப்போம். இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். சப்போஸ் 17,000 பிரேக் பண்ணிட்டு வருதுன்னா 17,500. அதுக்கு முன்னாடியே 200 டேபிள் ஆவரேஜை டச் பண்ணிடும். பார்ப்போம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. நேற்றே சொல்லியிருந்தேன், ஃபினோலெக்ஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணல, ஏன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 3 டேஸாக ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இருக்கு, டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி ஸ்க்ரீனை பெருசு பண்ணி கட்டுறேன். ஓகே, டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் இன்றைக்கி பை பண்ணலான்னு நினச்சி தான் வந்தேன். கடைசியாக பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துலையே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நாளாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் கிட்ட இதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 1 2 3 4 5 5 டைமாக பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அதே இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதுவே சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. பார்ப்போம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுது அப்படின்ற டைமில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். சப்போஸ் இது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே வருது, ஏன்னா கண்டினியூஸாக FIS செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் இது பிரேக் பண்ணிவிட்டு கீழே வருது அப்படின்ற டைமில் நமக்கு வந்து இதோட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். திரும்பவும் அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் அது சப்போர்ட்டை பிரேக் ஆகிட்டு வருது அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 165 66 இந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து அந்த ஷேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், நமக்கு வந்து எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். இதனால தான் இந்த ஷேரை வாங்கலை. ஓகே, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த ஷேரை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உங்களுக்கு நான் பை பண்ணல. ஏன் பை பண்ணல அப்படின்றதுக்கான ரீசனை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஓகே, ஃபைனலாக வீடியோட எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.